டேய் நீ இன்னும் கிளம்பலையாடா அப்படின்ற மாதிரி ஒரு வடிவேல் காமெடி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அவர் வந்து ஒருத்தர் கும்மு கும்முன்னு கும்முவா. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியே போனால் ஜெயம் ரவி உட்காந்துருப்பார். சரின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்தலாம்னு சொல்லிட்டு உள்ளே பாத்ரூம்குள்ளே போயிடுவாப்ப. உடனே அந்த பொம்பளை வந்து திருப்பி ஏய் நின்று நீங்கள் தங்கிட்டியா அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்கும். அந்த மாதிரி அரோராவுடைய நிலைமை வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் 9 தமிழ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் இன்னைக்கு முழுசாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. பார்வதி கமருதீனுடைய புதிய முயற்சி இருக்குது. கமருதீன் ரொம்ப எமோஷனலான ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தார். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ மனோபாலா சைடில் ஒரு காமெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேய் சண்டை உனக்கும் எனக்கும் தானடா, இவன் யாரா உள்ளே போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்து குறுக்காக போயிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து உள்ளே வந்துக்கிட்டு ஹேட்டர்ஸ் வந்து யாருமே மதிக்க கூட இல்லை அவளை. வெளியே வந்து சரியா எவனோ ஒருத்தன் அங்கிட்டு பேசிகிட்டு இருக்க, அந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணாதீங்க அவளை மாதிரி ஒரு பொண்ணான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்ததை கொண்டு போய் அவங்கெல்லாம் வந்து பிஸ்கோத்து அப்படின்ருச்சு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க முடியாமல் எல்லாரும் வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேவையா? மூடிட்டு ஒரு போஸ்ட்டை போட்டு கிளம்பி இருக்கலாம். அதை விட்டு பிஸ்கோத்து குஸ்கோத்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனாக ஆஃப் பண்ணிட்டு கம்பு சுற்றிட்டு இருக்கா உட்காந்துக்கிட்டு அப்படிங்கிறது பார்க்க முடியும். இப்போது உடனே என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா எப்படிப்பட்டவங்க, அவங்க திருந்தி வாழ்ந்துட்டாங்க, நீங்கள் என்னங்க நீங்கள் அப்படின்றீங்க. டேய் திருந்தியும் வாழல எதுவும் வாழலடா. அவன் வெளியே வந்து அந்த பொழப்பை பார்ப்பாங்க, நம்ம பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். சரியா? அவன் இதுக்கு இன்னும் என்ன பொழப்பு பார்த்தாலும் அது வந்து மாறுதாங்கிறத அடுத்து பார்ப்போம், திருந்துறாங்களா இல்லையான்ட்டு. எல்லாம் உள்ளே இருக்கும்போது கதை சொல்லுவாங்க, 1000 கதை சொல்லுவாங்க. ஆனால் வெளியே வந்தபோது அவங்க அப்படி இருக்காங்கன்னா சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். இன்னொன்று, இவங்களை கேட்கவே இல்லையே, இவங்களுக்கு எவனும் மதிக்க கூட இல்லையே ரோராவை. இது வந்து வாண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ளே இருக்கும்போதும் பார்வதி கமருதீன் வினோத் போட்ட பிக்சரில் தான் வந்து இருந்துச்சு. மற்றபடி ஒரு வெங்காயம் கிடையாது. டிக்கெட் டு ஃபினாலே மட்டும் ஆடிச்சு, அவ்வளோதான். அது கூட பிக் பாஸ் வந்து ஜிகே டாஸ்க் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுச்சு, பிச்சை எடுத்த மாதிரி. அப்புறம் உடனே பிக் பாஸ் சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டி டீம்கிட்ட போய் பேசி கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு எடுத்து அந்த டாஸ்க் வச்சாங்க. இல்லாட்டி அந்த அம்மா அதுலேயே வந்திருக்காது. சபரி உள்ளே இருந்து வெளியே வரலன்னா, அதாவது பார்வதி அந்த பிரச்சனை நடக்கலை அப்படின்னா இந்த அம்மா டிடிஎஃப்லாம் வாங்கிட்டு இருக்காது, முடிஞ்சு போச்சு. அங்கேயே எலிமினேட் ஆகி போக வேண்டியது. இவ்வளோ நேரம் வந்து பிக் பாஸும் விஜய் சேதுபதியும் காப்பாற்றிட்டு வந்த ஒருத்திய இவங்க என்னமோ பெரிய கேமர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு கேடுகட்ட மிக்சரில் நமத்து போன மிக்சர், நாரி போன மிக்சர்னா அது அரோரா தான். அதே மாதிரி அவெல்லாம் முதல்லே களையறுக்கப்பட வேண்டும் இந்த சமூகத்திலிருந்து அப்படிங்கிறத நம்ம முதலே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ஆட்கள்லாம் எடுத்துருக்கவே கூடாது. எடுத்து இவ்வளோ தூரம் வந்து வச்சுக்கிட்டு அது நல்லவ இந்த மாதிரி நாடகம் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இவங்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹேட்டர்ஸ் ஆஃப் பிஸ்கோட்னு சொல்கிறத விட நம்ம என்ன சொல்லணும்னா, பொடி பலூனு வேற எங்கேயா போய் வியாபாரம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும் போல தோணுது. இன்னும் வந்து கதையிட்டு இருக்காங்க பார்வதி, அதாவது உள்ளே இருக்கும் போதும் பார்வதி வேணும் மைலேஜுக்கு, வெளியே வந்த பிறகும் பார்வதி வேணும் மைலேஜுக்குன்னா என்ன பண்ணுறது? நல்ல வேலை பார்வதி அதை சீண்ட கூட இல்லை, அந்த ஏதாவது கத்தி கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு எமோஷனலான ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்குது உங்களுடைய லவ் அண்ட் கிராட்டிடியூட் பார்க்கும்பொழுது, எனக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்ற மாதிரி. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு இவ்வளோ தூரம் நடந்த பிறகும் எனக்காக நீங்கள் நின்றுருக்கீங்க, மக்கள் வந்து நின்றுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவங்களுடைய போஸ்ட். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நன்றின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா, அந்த போஸ்ட்டில் அதாவது டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தான் பிஆர் டீம் கரெக்டாக ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணிட்டு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னே தெரில, மக்கள் கொண்டாடின மாதிரியும் தெரில, ஒரு வெங்காயமும் நடந்த மாதிரி தெரில. அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எல்லாம் காணா வினோத்து ரியல் வின்னர்ன்றாங்க. இந்த சைடு வந்து பாரு கம்பெனி ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க, அவங்க தான் டிஆர்பின்றாங்க. ஒரு வெங்காயம் இல்லை டைட்டில் வின்னர் பற்றி அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு சேடஸ்ட் ரியாலிட்டி. அதுதான், ஏன்னா எல்லாருமே அதுதான் பேசுகிறாங்க. திவ்யா பற்றி பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது. அப்போ தானே நான் அதாவது கொடுத்த காசுக்கு நீங்கள் இன்னும் ஒரு 3 நாள் பேக்கேஜ் மாதிரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னும் உட்காந்து நல்லா போயிட்டு போயிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன இருந்தாலும் ரியல் மக்களுடைய சப்போர்ட் வந்து வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது பிஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு 4 பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களே, அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏதோ ட்வீட்டை போட்டு பாவம் திவ்யா இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, திவ்யா இஸ் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லி உருட்டிட்டு கிடக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது திவ்யா வின்னர் அப்படிங்கிறதை தாண்டி அது பேசப்படல அவ்வளோவா. ஆனால் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் தான் பேசப்படுது. தானவினத்துடைய ஃபேன்ஸ் மீட் வந்து பேசப்படுது பயங்கரமாக. இப்போது பாருக்கும் போது என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதுதான் பேசுகிறாங்க. மிச்சப்படி எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு வின்னருக்கும் இது ஒரு, அதாவது சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு சேத்துல அடி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுடைய நிலைமை வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது, உணர முடியுது. என்னடா அது
டைட்டில் வினருக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மக்களுடைய ரியல் பல்ஸ் அப்படிங்கிறது கானா வினோத், பார்வதி, கம்ருதீன், வியானா இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. அடுத்து இந்த பலூன் வந்து சும்மா இல்லாமல் தங்கப்புள்ளன்றுச்சு. தங்கப்புள்ள அப்படிங்கிறது யாருங்க? அதாவது எல்லா சீசன்லேயும் தங்கப்புள்ள அப்படின்றதுலாம் ஃபார்ம் ஆகலை. போன சீசன் ஜாக்லின்ட்ட வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? அதுவும் இந்த தங்கப்புள்ள எதுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா, அந்த பொண்ணு நிஜமாவே கேம் ஒன்று பண்ணிச்சு, கேம் விளையாடிச்சு, எஃபர்ட் போட்டுச்சு, நிறைய விஷயங்கள் பண்ணிச்சு. இந்த அரோரா மாதிரி 40 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா துஷாரை தடவிட்டோம். சரிங்களா? அப்புறம் எதுவும் இல்லாமல் பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டோம். கேமில் கான்சன்ட்ரேட்டே பண்ணாமல் 50 நாள் வந்து மிச்சம் தின்ட்டு வந்து இருக்கல. ஓகே, தங்க புள்ள அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அவங்கள, வேணா தகர புள்ள வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை வேற போட்டு போட்டு அடிக்கிறாங்க தங்க புள்ளன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது டேய் யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரு கமருதீனை அவங்களுடைய ஃபேன்ஸ் ஏதோ இப்போ ரீசெண்டாக ஒரு டேக் பாருதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாரு கமருதீனுடைய ஒரு சாங் வந்து ரீசெண்டாக அந்த ஏதோ ஒரு ஆரா சேனலாக ட்ரீமி ஆரா அந்த இதில் பார்த்தேன் நான். நிறைய பேர் அமைச்சிருந்தீங்க, அதை பார்த்து ஓகே நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி தான், அது சாங் தான். அது மட்டும் இல்லாமல் நிறையா சாங் அவங்க பண்ணியிருக்காங்க போல தெரியுது அந்த சேனலில். அது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஃபேனாக இருப்பாங்க போல தெரியுது பார்வதிக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் குட் இனிஷியேட்டிவ். ஏன்னா எந்த ஒரு கண்டஸ்டன்ஸுக்கும் எல்லாரும் ஒரு பாட்டு தான் போடுவாங்க. இவர் உட்காந்து மியூசிக் டைரக்டராக இருப்பார் போல தெரியுது. அடித்து உராப்பில் லிரிக்ஸை வந்து எழுதிட்டு அவர் பாட்டு வந்து பாட்டு பாடிட்டு இருக்காப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. தட் இஸ் குட். அடுத்து கமருதீன் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு போஸ்ட்டுங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நோய் தான், பயங்கரமான செலவு போல் ஒரு 9 கோடி கிட்ட ஆகுமா. அதுக்காக அவர் வந்து தயவு செஞ்சு கொடுங்க லாஸ்ட் ஹோப் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தார். அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஸோ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். அவருடைய இன்ஸ்டா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவருடைய இன்னொன்று என்னென்னா யூடியூப் சேனலும் ஒன்று ஆரம்பிக்க போகிறாராம். அதில் தான் கமருதீன் பார்வதி புதிய முயற்சி எடுக்க போகிறாங்க. லைக் அவங்களுடைய இன்டர்வியூவை எங்கேயும் போய் கொடுக்காம நம்ம சேனல்லே வந்து கொடுக்கலாம், நம்ம சேனல் ப்ரொமோட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து இருக்கான் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இனிஷியேட்டிவ். அது மட்டும் இல்லாமல் ஜோடி சீசன் 2க்கு அது ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கால் ஃபாரோ இல்லை இன்வைட்டோ இல்லை அடுத்தடுத்து ஏதாவது நமக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் அதில் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். ஓகே, ஸோ ஜோடி ஆர் யூ ரெடியில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? அடுத்து செலிப்ரேஷனில் சபரி, கெமி, எஃப்ஜே அவங்க ஊர் சைடில் சபரியோட இதில் போயிருக்காங்க. அவங்களும் மாலை வச்சு பயங்கர மரியாதையாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் எப்போன்னு கேட்டிருந்த நிறைய பேர். இது வரைக்கும் அப்டேட் எதுவும் வரல. ஸோ வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். எப்படியும் ஒரு 30 டேஸ்க்குள்ளேயே வந்துடும். அதனால் அந்த அப்டேட் வந்தப்பறம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நேற்று வந்து பேசியிருந்தோம். அதாவது சிம்யுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஒருத்தவரை வந்து காவு வாங்கிட்டாங்க அந்த பொண்ணு அப்படிங்கிறது. அந்த பொண்ணு மேலே இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து கேஸ் போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க இப்போ அப்ஸ்காண்டிங். அந்த இறந்த நேற்று கவர் பண்ணியிருந்தோம் ஒரு டாபிக். அந்த இறந்த நபர் அவர் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க அதுக்கடுத்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பொண்ணு வந்து அப்ஸ்காண்ட் ஆகிடுதான். ஸோ கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக முடிஞ்சு போச்சு சோலி அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த மாதிரி இனிமேல் யாரும் வரக்கூடாது. பி ஃபேர் டு எவ்ரிவன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லார்ட்டையும் ஃபேராக பாருங்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் தான் சொல்வேன். கானா வினோத் ஃபேன்ஸ் மீட்டுங்க ஜனவரி 22ஆம் தேதி 3 மணிக்கு வேலம்மாள் ஹால் முகப்பேர் வெஸ்ட்டில் வந்து நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, அது ஒன்று நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அதாவது நம்ம பிக் பாஸ் வாய்ஸ் நான் வந்து குட் பை சொல்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த பிக் பாஸ் சீசன் குறிப்பாக. ஆனாலும் எனக்கு லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான். ஓஹோ அரோரா நம்பர் வாங்கிட்டியா, அவர்கிட்ட கடலை போட போறியா அப்படின்ற மாதிரி. நீ உள்ளே போட்டது பத்தாதாயா, இன்னும் வெளியே வாங்கி வர போடணுமா, அதான் லக்கியாக நீ ஃபீல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ் வாய்ஸுக்கு வந்து சோதனையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து அர்ச்சனாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம திவ்யா பயங்கரம் அப்படின்றா. டேய் அர்ச்சனாவுக்கு எல்லாமே தெரியும்டா. அவளுக்கு பாட தெரியும், ஆட தெரியும், ஃபைட் பண்ண தெரியும், எந்த இடத்துல நியாயமாக வாய்ஸ் அவுட் பண்ண தெரியும், கண்ட மாதிரிலாம் பேச தெரியாது. அர்ச்சனாவுக்கும் திவ்யாவுக்கும் ஒரே ஒரு விஷயம் வேணால் மேட்ச் ஆகுதுன்னா பீடி தான். 2 பேரும் வந்து சிகரெட் அடிப்பாங்க அப்படிங்கிறது தான். அது வேணால் மேட்ச் ஆகுது தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனாட்ட நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்குது. ஒரு விஷயம் கூட அதில் வந்து இங்கே திவ்யா கணேஷ்க்கு வந்து இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வரைக்கும்